ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு பொங்கல் தினம். ஸோ நான் வந்து லைவாக கிளம்புறேன். அதை அப்படியே உங்களுக்கு வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு டியூட்டோரியல். ஸோ நான் எப்படி வந்துட்டு காலையில் கொஞ்சம் அவசரமாக லைக் 15 மினிட்ஸில் கிளம்பியிருக்கேன். அது கொஞ்சம் லேட் தான், பட் ஸ்டில் கிளம்பியிருக்கேன். அது என்ன அப்படின்றத லைவாக அப்படியே உங்ககிட்ட நான் வந்துட்டு காமிக்கலாம். இது ஒரு கெட் ரெடி வித் மீயாக இருக்கும். ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரியலன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கின் அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங்க்கு நான் இந்த டெர்மோகோவோட 4% யூரியா டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஸ்கின்காக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடியது. இதில் 4% யூரியா இருக்குது. இது ஜென்டலாக உங்களுடைய ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ண போது, டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போது, மாய்ஸ்சரைஸ் செம்ம டீப்பாக பண்ண போது, உங்கள் ஸ்கின்னுக்கு ஃப்ரம் விதின் நரிஷ்மெண்ட் கொடுக்க போகுது. இது ரொம்ப லைட்டாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம்லி மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. இந்த வின்டர் டைமுக்கு உங்களுக்கு செம்ம அப்ராப்ரியேட்டான டீப்லி மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்க போது. இது ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த எல்போஸ், நக்கிள்ஸ், கால் முட்டி இந்த மாதிரியான ஏரியாஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது. ஆர் பாடியில் எங்கே எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் இதை தாராளமாக இங்கே போடலாம். இதில் செரமைட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லாக்டிக் ஆசிடும் இருக்குது. செரமைட் காம்ப்ளெக்ஸ் உங்களுடைய நேச்சுரல் ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போது. அண்ட் லாக்டிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே மாய்ஸ்சரைசேஷனை அப்சர்வ் பண்ணி லாக் பண்ணி வச்சு உங்கள் ஸ்கின்னை இன்டென்ஸாக வந்து நரிஷ் பண்ண போது, சூத் பண்ணவும் போகுது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பனி டைமுக்கு ஆர் ரொம்ப ட்ரையாக உங்களுடைய ஸ்கின் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டெர்மோகோவோட இந்த 4% யூரியா டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதை பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம அதுக்கு பண்ணுற ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரை பேச்சஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இது ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவும் கூட. எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் போட்டு என்னுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது மட்டும்தான் இன்றைக்கி. இது அண்ட் சன்ஸ்க்ரீன். ஏன்னா இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். அது பண்ணலனாலும் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஸோ சன்ஸ்க்ரீனும் போட்டு ரெடியாக இருக்க என்னுடைய ஸ்கின் நான் இப்போ வந்துட்டு ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு இன்றைக்கி நான் ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய மேக்கப்பை நல்லா ரொம்ப நேரம் என்னுடைய ஸ்கின்னில் ஓட்ட வச்சுக்க பார்த்துக்கும். என்னுடைய ஆயிலி ஸ்கின்னை வந்துட்டு அழகாக பேலன்ஸ் பண்ணவும் செய்யும். அடுத்ததுக்காக கரெக்ஷன் ரெடிஷ் கரெக்டர் எடுத்துக்கிறேன் எடுக்கலேருந்து. அதை எடுத்து என்னுடைய வாயை சுற்றி கண்ணு கீழே போட்டுட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 2 கன்சிலர் எடுத்துக்கிறேன். 2 கன்சிலருமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மை ஸ்கின் டோன். ஒன்று வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், இன்னொன்று நல்லா ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கிறது வந்து பாண்டஸ் பேயோட செஸ்னட், லைட்டாக இருக்கிறது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு IRL கன்சீலர். அது ரெண்டையுமே போட்டு அந்த ஆரஞ்சை மட்டும் நான் மறைச்சிக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு போதுமான பேஸ் வந்து கொடுக்க போகுது. அப்புறம் ஹைலைட்டிங் கன்சீலர்னு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் நெக்ஸோட ஒரு லைட் ஷேட் கன்சீலர் எடுத்து என்னுடைய கண்ணு கீழே இப்படி போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த மாதிரி கன்சீலர் பேஸ் ஆப்ட் பண்ணது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லாஞ்சிவிட்டி நல்லா இருக்கணும். ஏன்னா நான் ஈவினிங் வரைக்கும் இதே மேக்கப் தான் வச்சுருக்க போவேன். அதனால் அது ரொம்ப ஹெவியாகவும் இருக்க வேணாம். ஏன்னா நான் வெளியிலேயே நடமாடலாம் செய்ய போனேன். ஸோ அதனால் பவுடர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு தெரியாமல் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை முகம் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அகேன் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால லூஸ் பவுடர் எனக்கு வந்து செட் ஆகிடும். த்ரூ அவுட் த இயர் எல்லா கிளைமேட்டுக்குமே வந்துட்டு அழகாக செட் ஆகிடும். இந்த மாதிரி ரஃபாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் வந்து கண்ணத்தோட சைட்ஸ், ஜா லைன், நெத்தி இந்த ஏரியாலாம் பண்ணிக்கிறேன். எப்படியும் நான் செட்டிங் மிஸ்ட்லாம் வச்ச உடனே இந்த பவுடர் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி தெரிய போகிறது கிடையாது. இது பேஸ்மெண்ட் தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாகவே வந்து போய்க்கிறேன். டைம் ஆக ஆக வந்துட்டு செட்டில் ஆகிடும். நேச்சுரலாக தான் தெரிய போகுது. அடுத்தது என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ பவுடர் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் யூஸ்வலாக நான் ஃபில் பண்ணுற மாதிரி, அதாவது முடியிலேருந்து எண்ட் வரைக்கும், அதாவது மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் நான் டார்க்காக போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த இன்னர் பார்ட்டை மட்டும் ரொம்ப லைட் ஹேண்டடாக டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபைன் டிஃபைனர் ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரஷ் வச்சுட்டு நான் ஷேப் பண்ணிவிட்டு ஃபில்லும் பண்ணிக்கிறேன்.
ஐப்ரோஸ்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் நான் எதுவும் புது டெக்னிக் எதுவும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுவே இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் குட் ஃபார் மீ. ஸோ அதனால் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் சும்மா ஒரு ஆன்டிக் கோல்டு மாதிரியான ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். இது வந்து ரெனேலேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட்லேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். அதுலேயே ஒரு மேட் ப்ரௌன் இருந்தது, அதை எடுத்து என்னுடைய அவுட்டர் வி அண்ட் ட்ரான்சிஷனில் கொஞ்சமாக அந்த கோல்டை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு காஜல் போட்டுக்கிறேன். நல்லா திக்காக இன்டென்ஸாக பிளாக்கான காஜல்டு ஐஸ் எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனில் போட்டுட்ருந்தேன். அப்பர் வாட்டர் லைனில் போட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஒரு கண்ணில் மேலே வந்துட்டு லைட்டாக சிக் அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே என்னுடைய கையை வச்சே ஸ்மச் பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக நான் இது பண்ணுவேன் நானே வாலண்டியராக. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அதை பண்ண வேணாம்னு நினச்சேன். ஆனால் அது பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி கொஞ்சமாக 2 கண்ணையும் ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா நல்லா திக்காக விஸ்பியாக வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு மஸ்காராட் ஐஸ் ஒழுங்காக பண்ணி நல்லா விஸ்பியான ஓப்பன் அப் பண்ண லேஷஸ் மாதிரி பண்ணி ரொம்ப லைட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரீசெண்டாக ஒரு 5 to 6 times. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஐ தாட் ஓகே நல்ல மஸ்காரா அப்ளை பண்ணுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு நான் வந்துட்டு நிறைய மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு போய்க்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு சும்மா ஒரு பீச்சிஷ் ப்ரௌன் நியூட் மாதிரி தான் போகலான்னு பார்த்தேன். ஸோ அதனால ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்ஸை நான் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மஸ்ட் டு டூ ஸ்டெப். என்ன லிப் கலர் போட்டாலும் இது வந்துட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ரெட்டிஷ் பீச் டெரக்கோட்டா கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது மெயிலிருந்து அதை எடுத்து என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரெட்டாக இருந்தது என்னுடைய லைக்கிங்க்கு. ஸோ அதனால் அதை மியூட் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு லைட் பீச் கலர், இது வந்து மோக்கா ஃப்ரம் மேக், அதை எடுத்து நான் என்னுடைய லிப்ஸில் நான் வந்துட்டு இப்படி போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். அது போட்டு கொஞ்சம் நேரத்தை அழகாக மேட்டாக செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு நிறைய செட்டிங் மிஸ்ட் வச்சுட்டு என்னுடைய அந்த பவுட்ரி லுக்கெல்லாம் வந்து மெல்ட் டவுன் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த செட்டிங் மிஸ்ட்டை என்னுடைய ஸ்கின்னுக்குள்ளே நல்லா புஷ் பண்ணுறேன். அதே அந்த டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு, ஆனால் ரொம்ப லைட் ஹேண்டடாக வச்சு நான் வந்து புஷ் பண்ணுறேன். அண்ட் பை த வே இந்த பாயிண்ட்டில் நான் ரொம்ப வேகமாக கிளம்புனேன். மை மாம் இஸ் கோயிங் டு பி ஸோ மேட் அட் மீ. என்ன லேட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் சும்மா டச் அப் பவுடர், அப்புறமா நம்ம போயிட்டு நிஜம் இது வச்சுப்போம், நிஜம் விபூதி. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு பிடிச்சிருக்கு. வளையல் மட்டும் போட்டுட்டு ஐ எம் கோயிங் டு கோ ஹாவ் மை பொங்கல் செலிப்ரேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.